நிமிஷம் கேளுங்க. 3 டைப்ஸ் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குங்க. இந்த 3 டைப்புமே ஒன்று வந்து ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு சொல்கிறாங்க இல்லையா. ஜீரோ பேலன்ஸ்னால் சேலரிக்காக ஓப்பன் பண்ணுறது இல்லை. இப்போ நீங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கணும், அக்கௌண்ட்டில் ஜீரோ வச்சுருக்கீங்க, ட்ரான்சாக்ஷனே பண்ணலை அப்படிங்கிற அக்கௌண்ட் நம்பர் 1. நம்பர் 2, 1 இயராக நீங்கள் ஆப்ரேட்டே பண்ணல அந்த அக்கௌண்ட்லனா அந்த அக்கௌண்ட் வந்து இன்ஆப்ரேட்டிவ் அப்படின்னு போயிடும். அதே இது 3 இயர்ஸாக நீங்கள் வந்து 3 வருஷமாக ஒன்றும் பண பரிவர்த்தனையும் ஒரு அக்கௌண்ட்டில் பண்ணலைன்னா அது டார்மெண்ட் அப்படின்னு போயிடும். இது எல்லா அக்கௌண்ட்டையுமே 2 நோட்டீஸ் பேங்க்கு கொடுத்துட்டு, அதாவது 2 நோட்டீஸ் 15 நாளைக்கு ஒரு தடவை ஒன்று, அடுத்த 15ஆம் நாள் இன்னொன்று நீங்கள் ஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைனா இது க்ளோஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸு RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லா பேங்க்ஸும் கொடுத்துருக்காங்க. அதனால் இதுக்கு கவலைப்பட வேண்டாம். ஐயோ அது எல்லா இடத்துலையும் நான் கொடுத்துருக்கேனே இஎம்ஐக்கு அப்படின்னா நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் ஆன்லைன்லையோ இல்லாட்டி நெட் பேங்கிங்லையோ இல்லாட்டி ஏடிஎம்லையோ போயிட்டு உங்கள் கேவைசி அப்டேட் பண்ணிவிட்டு பண பரிவர்த்தனை பண்ணிங்கன்னா அந்த அக்கௌண்ட் லைவாக இருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி அக்கௌண்ட் இருந்ததுன்னா லைவ் பண்ணிங்க. தேங்க்யூ, பாய்.